ஒரு கவர்ச்சி நடிகை மீது எம்ஜிஆர் காட்டிய கருணை காரணம் இதுதான். யார் அந்த நடிகை? மலையாள படத்தில் முறைப்பெண்ணா என்ற படத்தில் ஆபாசமான வேடத்தில் அறிமுகமானவர் நடிகை ஜோதிலட்சுமி. அதன் பிறகு வானம்பாடி என்ற படத்தில் யாரடி வந்தார் என்னடி சொன்னார் என்ற பாடலுக்கு நடன மங்கையாக அறிமுகமானார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பெரிய இடத்து பெண் படத்தில் கட்டோடு குழலாட என்ற பாடலுக்கு நடித்து பெரும் புகழ் பெற்றார். இவரும் நடிகை மணிமாலாவும் வயல் வெளிக்காட்டில் வாய்க்காலில் ஆடி வரும் பொழுது ரசிகர்கள் சொக்கி போனார்கள். எம்ஜிஆருக்கும் அந்த பாடல் மிகவும் பிடித்து ரசித்து நடித்த படம் இது. ஒல்லியாக இடை, படபடக்கும் விழிகள், பேசும் மொழியில் ஒரு நளினம், இப்படி தமிழ் சினிமா ரசிகர்களை தன் வசத்தால் கட்டி போட்டவர் ஜோதிலட்சுமி. தெலுங்கு படங்களில் கௌபாய் வேடத்தில் நடித்து புகழ் பெற்றவர். அடிமை பெண் திரைப்படத்தில் காலத்தை வென்றவண்ணி, காவியம் ஆனவண்ணி என்ற பாடலுக்கு ஜெயலலிதாவும் இவரும் சேர்ந்து ஆடும் நடனம் ஆடுவதை ரசிகர்கள் அப்படி கொண்டாடினார்கள். ஜெயலலிதாவா ஜோதிலட்சுமியா, யார் நன்றாக ஆடுகிறார்கள் என்று பட்டிமன்றமே வைக்கலாம். அந்த அளவுக்கு ஜோதிலட்சுமி நடனம் மிகவும் நன்றாக இருந்தது. படம் முழுக்க ஜெயலலிதா இருந்தாலும் ஜோதிலட்சுமி ஒரு பாடலில் தன் திறமையை காட்டி பெயரை தட்டி சென்றார். அதேபோல ரிக்ஷாக்காரன் படத்தில் பம்பை உடுக்கை கட்டி என்ற பாடலுக்கு பம்பரமாக சுழன்று மக்கள் திலகத்துடன் ஆடி ரசிகர்களை பரவசப்படுத்தினார். அப்பொழுதெல்லாம் சிவாஜிக்கு ஆஸ்தான கவர்ச்சி நடிகையாக சிஐடி சகுந்தலா இருந்தார். இதனால் ஜோதிலட்சுமிக்கு சிவாஜி படங்களில் வாய்ப்பு கம்மியாக இருந்தது. கலாட்டா கல்யாணம் போன்ற குறைவான படங்களில் நடித்திருந்தார். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய படங்களில் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார். தலைவன் படத்தில் ஓடையிலேயே ஒரு தாமரை பூ என்ற பாடலுக்கு எம்ஜிஆர் ஜோடியாக நடித்திருப்பார். அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியடைந்தது. அதே போல ஜெய்சங்கர் படத்தில் வில்லியாக நடன மங்கையாக ஆடி நடித்திருப்பார். அந்த பாடல்களால் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. கன்னடத்தில் சிஐடி ராஜு போன்று ராஜ்குமார் படங்களில் நடித்து புகழ் பெற்றார். ஜோதிலட்சுமி எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்தவர். எம்ஜிஆர் புகழை பாடியவர். பெரிய இடத்து பெண் என்கின்ற திரைப்படத்தின் வழியாக வள்ளி பெயரை கொண்ட கதாபாத்திரத்தில் அறிமுகமான இவர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். பெரும்பாலும் இவர் திரைப்படங்களில் பாடலுக்கு மட்டும் நடனமாடுவதில் புகழ் பெற்றவர். இவர் தமிழ் திரைப்பட இயக்குனர் டி.ஆர். ராமண்ணாவின் மருமகள் ஆவார். இவரது அத்தை டி.ஆர். ராஜகுமாரி ஆவார். இவரது தங்கை ஜெயமாலினி, இவரது மகள் ஜோதி மீனா ஆகியோர் நடிகைகள் ஆவர். இவர் நடன பயிற்சியாளராகவும் பணியாற்றியுள்ளார். பல காலங்கள் திரையுலகில் இடைவெளி விட்டு நடிக்காமல் இருந்த இவர் சேது படத்தில் கானா கருங்குயிலை பாட்டுக்கு ஆடி மீண்டும் திரையுலகில் வலம் வந்தார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தொடர்ந்து இவருக்கு அதிக வாய்ப்பு வழங்கப்பட்டு வந்தது. அதன் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமாக தொடங்கினார். தெலுங்கு திரைப்படங்களில் இவரது தங்கை ஜெயமாலினி மிகப்பெரிய கவர்ச்சி நடன கலைஞராக திகழ்ந்து வந்தார். இருவரும் சேர்ந்து சினிமாவில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினர். பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் அனைவருக்கும் மிகவும் பிடித்த பாடலாக கட்டோடு குழலாட, இந்த பாடலின் மூலம் அறிமுகமான இவர் அடிமை பெண் திரைப்படத்தில் காலத்தை வென்றவன் என்ற பாடல் மூலம் தனக்கென ஒரு ரசிகர்கள் கூட்டத்தை உருவாக்கினார். எம்ஜிஆர் திரைப்படங்களில் இரண்டாவது கதாநாயகியாக அறிமுகமானாலும் தன்னை கவர்ச்சி நடிகையாக மக்கள் மத்தியில் வெளிப்படுத்திக் கொண்டார். தனது தொழிலை தெய்வமாக மதித்து ஜோதிலட்சுமி மற்றும் ஜெயமாலினி இருவரும் தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வாழ்ந்தவர்கள் என பல நடிகர்கள் இவர்களை பாராட்டியுள்ளனர். கவர்ச்சி பாடல்களும் நடனமாடும் ஜோதிலட்சுமி சில்க் ஸ்மிதா போல அனைத்து பெண்களுக்கும் பிடித்த நடிகையாக வலம் வந்தார். 70 மற்றும் 80களில் உச்சத்தில் இருந்த ஜோதிலட்சுமி அதன் பிறகு சில காலம் தமிழில் காணாமல் போனார். சில ஆண்டுகள் கழித்து திரைக்கு வந்த ஜோதிலட்சுமி சேது திரைப்படத்தில் கானா கருங்குயிலே இந்த பாடலின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்தார். பழம்பெரும் நடிகையான டி.ஆர். ராஜகுமாரியின் உறவினர் ஜோதிலட்சுமி. நடிகை ஜோதி மீனா ஜோதிலட்சுமியின் மகள் ஆவார். இப்படி தமிழ் சினிமாவில் பயணம் செய்து கொண்டிருந்த இவர் வள்ளி என்ற தொடரின் மூலம் சின்ன திரையில் நடித்தார். தொடக்க காலத்தில் எப்படி இருந்தாரோ கடைசி காலம் வரை அப்படியே சுறுசுறுப்பாக பொலிவு மாறாமல் அழகாய் காட்சியளித்தது இவரின் மிகப்பெரிய வெற்றியாகும். இறுதி வரை கவர்ச்சி குறையாமல் சினிமாவில் நடித்து வந்தார். இதுவே அவர் தனது தொழிலை தெய்வமாக நினைத்து வந்தார் என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும். ஒரு கவர்ச்சி நடிகை மீது எம்ஜிஆர் இவ்வளவு கருணை காட்டியதற்கு காரணம் எம்ஜிஆர் வறுமையில் இருந்த பொழுது ஜோதிலட்சுமியின் அம்மா அவருக்கு உதவி செய்தார் என்று பத்திரிகையில் செய்தி. அதனால்தான் நன்றி மறவாமல் அவருடைய மகளுக்கு எம்ஜிஆர் ஆதரவு கொடுத்து அவரை புகழும் ஏணியில் ஏற்றிவிட்டார் என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாகும். 68 வயதான ஜோதிலட்சுமி இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சைக்கு பலனின்றி 2016 ஆகஸ்ட் 8 அன்று இரவு காலமானார். அப்போது எம்ஜிஆர் மறைந்துவிட்டார். அவர் இருந்திருந்தால் ஓடோடி சகல வசதியுடன் அடக்கம் செய்திருப்பார். இடுகாடு வரை நடந்து சென்றிருப்பார். அந்த அளவுக்கு ஜோதிலட்சுமி எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்தவர். எம்ஜிஆர் அவர்களுடன் நடித்த நடிகை திரைப்படங்கள்
பெரிய இடத்து பெண், தேடி வந்த மாப்பிள்ளை, அடிமை பெண், தலைவன், நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் போன்ற படங்களாகும். தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மனதில் இடம் பிடித்தவர் ஜோதிலட்சுமி. வறுமை காலத்தில் உதவி செய்தவர்களை மறக்காத பண்புகள் கொண்டவர் புரட்சித் தலைவர்.